ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு வெஹிக்கிள வந்து யூஸ்டு காரா வாங்குறோம். ப்ரீ ஓன்டு கார் நீங்க பர்ச்சேஸ் பண்ண போறப்போ, என்ஜின வந்து லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்குறது கம்ப்ரஷன் டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாம். என்ஜின் கம்ப்ரஷன் டெஸ்ட். பட் டிரான்ஸ்மிஷன் இருக்கு பாருங்க. அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குங்க. அது ஈவன் எம்டியா இருந்தாலும் சரி, அப்புறம் ஏடியா இருந்தாலும் சரி. எல்லா டிரான்ஸ்மிஷன்லயும் மேக்னெட் இருக்கும். ஏன்னா, அதுல உள்ள வியர் ஆகக்கூடிய அந்த டெப்ரி இருக்கு இல்லையா? கியர் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். எல்லாமே ஸ்டீல் தானே. அந்த டெப்ரி எல்லாம் உள்ளுக்கே ஆயிலோட சேர்ந்து சுத்திட்டு வந்தா வியர் ரேட் அதிகம் இருக்கும் அப்படின்றதுக்காக ட்ரெயின் பிளக்ல அப்படிலாம் செப்பரேட்டா மேக்னெட் கொடுத்துருப்பாங்க. இங்க வாங்க இந்த ஈகோல டிரான்ஸ்மிஷன் இந்த இருக்கு இல்லையா இதுதான். இதே நம்ம டிரான்சாக்சல்னு சொல்லுவோம். ஃப்ரண்ட் வீல் டிரைவ் எல்லாத்துலயுமே இந்த ஃபைனல் டிரைவ் இருக்கு இல்லையா அது கியர் பாக்ஸ்க்குள்ளே வந்துடும். அதை டிரான்சாக்சல்னு சொல்லுவோம். இங்க வந்து பாருங்க இதுதான் ட்ரெயின் பிளக் இந்த இருக்கு பாருங்க. இன்னொன்னு ரீஃபில் கேப். இந்த ட்ரெயின் பிளக்ல பாருங்க உள்ள டெப்ரி எந்த அளவு இருக்குன்னு மேக்னெட்ல இது எல்லாமே வியர் ஆகுன அந்த டெப்ரிங்க. இது அடுத்தடுத்து கியர் வந்து மெஷ் ஆகும்போது டீத்தோட சேர்ந்து அந்த கேப்ல போய் மெஷ் ஆகுது அப்படின்னா வியர் ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி மேக்னெட் கொடுத்துருப்பாங்க. இதுல இந்த அளவுக்கு மோசமா இருக்கு அப்படின்னா இந்த கியர் பாக்ஸோட வியர் ரேட் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். மெயின்டெனன்ஸ் கம்மியா இருக்கு. ப்ராப்பர் டைம்ல கியர் ஆயில் வந்து ரீப்ளேஸ் பண்ணல. இன்ஜினுக்கு கியர் பாக்ஸ் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படின்றத இதை வச்சு நம்ம வந்து கெஸ் பண்ணிடலாங்க.